அது இதுன்னு சொல்லிட்டு இந்த மாத்திரலாம் எடுத்துக்கணும். மெடிக்கலில் வந்து கேட்கும்போது அவங்க வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்ககிட்ட ஸ்டாக் இல்லை அந்த இம்யூனோகுளோபின். அது எவ்வளோன்னு அவங்க கால் பண்ணி கேட்குறப்போ 100 IU வந்து 2000 2 to 3 வரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொடுத்தது 800. ஸோ பார்த்தா யூஸ்வலாக அதோட ரேஞ்ச் வந்து 10,000 to 16,000 அந்த ஒரு டோஸ்க்கே வருமா. இப்போது எனக்கு என்னென்னா இந்த டாக்டர் வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரியா, 5 டோஸ் வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்கிறாரு, புரியுது. இப்போ இந்த இம்யூனோகுளோபின் எழுதுறப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் என் கையில் கொடுக்குறப்போ உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, எனக்கு புரியல, நான் வந்து டாக் கடிச்சிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நான் வந்து நர்ஸும் சொல்லியும் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டு உங்ககிட்ட வரேன். உங்கள் உயிருக்கு பிரச்சனை இல்லை வந்து உங்களுக்கு இந்த வயிற்றுனால ஏதாவது ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரலாம், இல்லை ஏதோ ஒன்று எனக்கு தெரியாது, நான் டாக்டர் இல்லைல்ல எனக்கு தெரியாதுல்ல, அப்போ வந்து இதை வந்து நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு சொல்லலாம், இல்லை போடாதன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்கண்ணா, இப்போ நான் போடணுமா போடக்கூடாதா? அதை நான் கேட்கும்போது அந்த ஃபார்மசிலேயே வந்து அந்த பைட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க. இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நான் வாங்கலை. அப்புறமா வந்து இந்த நார்மல் இந்த வேக்சினேஷன் போடுறதுக்காக உள்ளே போய் உட்காந்து நர்ஸ் வந்து போட உட்காந்தாங்க. அப்போ வந்து யோசிக்கிறேன், எல்லாமே ஓகே, அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது இது அது எல்லாமே ஓகே. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் உங்கள் வீட்டு நாய் தான் கடிச்சதா, அந்த டாக் வந்து வேக்சினேட்டடா, என்ன வயசு நாய், எல்லாம் அப் டு டேட்டாக இருக்கா அவங்களோட வேக்சினேஷன், எப்போ கடிச்சாங்க, எப்படி கடிச்சாங்க, எந்த கேள்வியும் கேட்கல. அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் வீட்டு நாய் தான் 1 year தான் ஆகுது. அவர் கேட்காமலே நான் தேலாமல் சொல்லிட்டு இருக்கேன். அவர் அதை கவனிக்க கூட இல்லை. ஓகே அப்படியா என்ன ஏது எதுவுமே கேட்கல. அவர் பாட்டுக்கு எழுதுறது கணக்கு போட்டுட்டு இருக்காரு, எந்த டே என்ன ஊசி போடணுன்ற அந்த கேல்குலேஷன் கேலண்டர் பார்த்துட்டு இருக்காரு. கடைசிக்கு அவர் என்னன்னு கேட்கவே இல்லை. எனக்கு தெரியல, இதுக்கும் மருந்துக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் இதை கேட்கணும் தானே, டாக் வேக்சினேட்டடாக தெரிஞ்சுக்கணும் தானே. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆக மொத்தம் இப்போ நான் வந்து 5 days அந்த கோர்ஸ் இருக்கு இல்லையா வேக்சினேஷன் வருது, அதில் தான் இருக்கேன். அந்த இம்யூனோகுளோபின் நான் எடுக்கல. இதை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.